நேத்து நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் 5 ஆட்டங்கள் கொண்ட இந்த தொடரில் 1-0 அப்படிங்கிற விதத்தில் நம்ம இந்தியா இப்போ முன்னிலையிலையும் இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்திற்கான ஆட்ட நாயகன் விருது நம்ம தமிழக பிளேயரான வருண் சக்கரவர்த்தி அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. ஏன்னா அவர் வீசின 4 ஓவரில் 3 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 14 டாட் பால் 23 ரன்கள் மட்டுமே வருண் சக்கரவர்த்தி கொடுத்ததால அவருக்கு தான் ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ஆனா அந்த விருதை வாங்க வந்திருந்த வருண் சக்கரவர்த்தி உண்மையாகவே இந்த விருது வாங்குறதுல எனக்கு பெருசா சந்தோஷம் இல்லை. குறிப்பா சொல்லணும்னா என்னுடைய போலிங்ல நானே முழுசா திருப்தி அடையல அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி இல்லாத பேச்சு தான் வருண் சக்கரவர்த்தி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் பேசியிருந்தாரு. ஸோ அப்படி வருண் சக்கரவர்த்தி அவர் என்னதான் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஐபிஎல் ஆட்டம் விளையாண்டு இந்த பிச்சில் எப்படி பந்து வீசணும் அப்படின்னு எனக்கு அக்குவேறு ஆணிவீராக நல்லாவே தெரியும் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. மேலும் இது சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிறதால இங்கிலாந்து பெரிய ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா கரெக்டான லைன் அண்ட் லென்த் பால் வீசக்கூடாது, அவங்கள பெரிய ஷாட் விளையாட வைக்க கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாகவே இருந்தேன் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே என்னுடைய போலிங்ல சிக்ஸர்கள் பவுண்டரிகள் போனது எனக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை என்னுடைய போலிங் மேலேயே எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பிச்சில் தனக்கு நல்லா எப்படி பந்து வீசணும் அப்படின்னு அக்குவேறு ஆணிவேரா தெரிஞ்சிருந்தும் என்னுடைய போலிங்லேயே நான் தவறு செஞ்சு சிக்ஸர்களும் ஃபோரும் போனது எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாரு. மேலும் எனக்கு இந்த மைதானத்தில் அதீத அனுபவம் இருக்கு. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு பார்க்குறப்ப நான் எடுத்திருக்க இந்த 3 விக்கெட் நிச்சயமா ரொம்ப கம்மி தான். என்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தேன்னா நிச்சயமா அட்லீஸ்ட் ஒரு 5 விக்கெட்டாவது கண்டிப்பாக வீழ்த்திருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மைதானத்தில் என்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது கிடையாது. இன்னும் ஒரு 5 விக்கெட் வீழ்த்திருந்தா அது என்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக நான் நினச்சிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் 10க்கு 7 மார்க் தான் இந்த கிரவுண்டில் நான் எடுத்திருக்கேன். அதனால இந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெருசாக திருப்தி அளிக்காத ஒன்றாக தான் இருக்கு அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி இங்கிலாண்டை அவருடைய போலிங்கால கொலப் செஞ்சு இந்தியாவுக்கு சுலபமான வெற்றி வாங்குறதுக்கு கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி அவருடைய போலிங் தான் காரணம். ஆனால் அந்த போலிங் பர்ஃபார்மன்ஸே தனக்கு சுத்தமாக திருப்தி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 விக்கெட்டாவது வீழ்த்திருக்கணும் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி ஆட்ட நாயகன் விருதை வாங்கிட்டு அவர் பேட்டி கொடுத்தது கேட்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நிமிடம் இதன் மூலிமா நிச்சயமா அதிர்ந்து தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வருண் சக்கரவர்த்தி தற்போது இந்திய அணியில் தவிர்க்க முடியாத ஒரு ஸ்பின் போலராக அவர் வளர்ந்துட்டு வரதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.